அட்சய திருத்திகை. இந்த அட்சய திருத்திகை அன்னைக்கு நம்ம நகையோ பணமோ எது வாங்கினாலும் சரி, பன்மடங்கு பெருகி செல்வ செழிப்பு அதிகமாகும் அப்படின்றது தான் நம்பிக்கை. மணிமேகலை அவங்க பார்த்தீங்கன்னா அட்சய பாத்திரம் வச்சு அதிலிருந்து அல்லல்ல குறையாம சாப்பாடுகள் உணவுகள் அனைத்தையும் மக்களுக்கு தானமாக வழங்கினாங்க. அந்த நாளான அட்சய திருத்திகை அன்றுக்கு நாம் நகையோ எது வாங்கினாலும் அதிகமாக பெருகும். என்னதான் நம்ம அட்சய திருத்திகை நாளன்னைக்கு நகையை வாங்கினாலும் சில பேருக்கு தானம் செஞ்சாதான் அது புண்ணியத்தை நமக்கு தரும் சொல்லிட்டு சில முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம புண்ணியமே செஞ்சாலும் சில தப்புகள் செய்யக்கூடாது. அந்த தப்புகள் செஞ்சால் கண்டிப்பாக அட்சய திருத்திகை அன்னைக்கு கண்டிப்பாக இந்த தப்புகள்லாம் எதாவது செய்யக்கூடாது அப்படின்றது தான் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். அட்சய தினத்தை அது பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் சுக்ல திருத்திய திதியில் கொண்டாடப்படுது. இந்த ஆண்டு அட்சய திருத்திகை மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருது. இந்த நாளன்று மக்கள் தங்கம் வெள்ளி மற்றும் பிற விலையுயர்ந்த பொருட்களை தங்கள் வீட்டுக்கு வாங்குவாங்க. இதனால் அட்சய திருத்திகை அன்று சம்பாதித்த பணம் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அது மட்டுமின்றி என்னன்னா அட்சய திருத்திகை அன்றுக்கு ஒரு நபர் எந்த வேலை செஞ்சாலும் அது எப்போதும் நிலைத்திருக்கும்னு சொல்லப்படுது. ஒருபோதும் முடிவே அடையாது. எனவே மக்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் மகிழ்ச்சி செழிப்பு செல்வம் மற்றும் சொத்துக்களை அதிகரிக்க அந்நாளில் பல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. ஆனால் அந்த நாளில் மேற்கொள்கிறப்போ செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. மீறினா லட்சுமி தேவி உங்கள் மீது கோவப்படுவாள் மற்றும் நீங்கள் சிக்கலில் சிக்கலாம். எனவே அட்சய திருத்திகை நாள் அன்னைக்கு என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது, அதாவது அட்சய திருத்திகை அன்னைக்கு தங்கம் வாங்க வேண்டும். அதுதான் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை கொண்டு வரும். ஆனால் அந்நாளில் பிளாஸ்டிக் அலுமினியம் அல்லது ஸ்டீல் போன்றவற்றை ஒருபோதும் வாங்கக்கூடாது. நம்பிக்கைகளின்படி அவைகளால் ராகுவால் பாதிக்கப்படுவாங்க. இது வீட்டில் எதிர்மறை மற்றும் வறுமையை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதை தொடர்ந்து ஜோதிடம் படி அட்சய திருத்திகை நாளில் யாருக்கும் பணத்தை கடனாக கொடுக்க மாட்டாங்க. இதை செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கும் லட்சுமி தேவி நீங்கள் பணம் கொடுக்கும் நபரின் வீட்டுக்கு செல்றாங்க அப்படின்றது இதன் பின்னணியில் உள்ள நம்பிக்கையாகும். அடுத்தது அட்சய திருத்திகை நாளில் தங்கம் அல்லது தங்க நகைகளை இழப்பது அசுபமாக கருதப்படுது. மேலும் இது நிதி இழப்பின் அறிகுறியாகும். ஆகையால் அட்சய திருத்திகை நாளில் பணத்தை ஒருபோதும் இழக்காதீர்கள். அது நல்லதாக கருதப்படுவதில்லை. அதை தொடர்ந்து அட்சய திருத்திகையின் போது வீட்டின் பூஜை அறையோ அல்லது பணம் வைக்கும் இடத்தையோ அழுக்காக வைக்காதீங்க. அது மட்டுமின்றி வீட்டை நன்றாக சுத்தமாக வையுங்க. வீடு அழுக்காக இருந்தால் வீட்டை எதிர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்குமா. அதை தொடர்ந்து அட்சய திருத்திகை நாளில் திருட்டு பொய் சூதாட்டம் போன்ற தவறான செயலில் இருந்து விலகியிருங்க. இல்லைனா நீங்கள் செய்த பாவங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை துரத்தி கொண்டே இருக்குமா. மேலும் அட்சய திருத்திகை நாளில் இறைச்சி மது பூண்டு வெங்காயம் போன்றவற்றை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. அதுபோல் அந்நாளில் பிறரை பழிவாங்கும் விஷயங்களிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். அதே போல அட்சய திருத்திகை நாளில் சங்கு ஸ்ரீ யந்திரம் குபேர யந்திரம் விநாயகர் விஷ்ணு ஆகியோரின் பேச்சின் மூலமாகவோ அல்லது செயலின் மூலமாகவோ ஒருபோதும் அவமதிக்காதீர்கள். இவை அனைத்தும் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமானவை என்பதனால நினைவில் வைத்து கொள்ளுங்க. அட்சய திருத்திகை அன்று வழிபாட்டின் போது லட்சுமி தேவிக்கு துளசி இலைகளை ஒருபோதும் சமர்ப்பிக்க வேண்டாம். மீறினா பண பிரச்சனைகள் உங்களுக்கு ஏராளமாக வந்து சேரும். இதுதான் அட்சய திருத்திகை அன்னைக்கு செய்யக்கூடாத தவறுகள், யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாத விஷயங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது போன்ற ஒரு நல்ல தகவலோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.